அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டாங்கி கர்ணத்துல இன்னொரு வகை. ஏற்கனவே நம்ம இடுப்பு பகுதியை வச்சு தூக்கி பக்கவாட்டில் அடிக்கக்கூடிய டாங்கி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கழுத்து பகுதியை பிடித்து முதுகுக்கு மேல் பக்கமாக தூக்கி அடிக்கக்கூடிய டாங்கி தான் பார்க்க போறோம். வாங்க. இது ஒருத்தங்க அடிக்கும் போது தடுத்து பிடிக்கிறோம். பிடிச்சதோடி அவங்களோட காலை முதுகுக்கு பின்பக்கமாட்டு கொண்டு போய் முதுகு ஒட்டினாப்புல நிக்கிறோம். நின்றுட்டு எதிரியோட கழுத்து பகுதியை இந்த மாதிரி கையால பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு இப்போ நம்ம இடுப்பு பகுதியை வைத்து தூக்கி அந்த பக்கத்துல விடுறோம். அப்படி விடும்போது பாத்தீங்கன்னா கீழே வரும்போது எதிரியோட கழுத்தை பிடிச்சி மேல தூக்குனா அவங்க கர்ணம் அடிச்சு நிற்பாங்க. இது எதிரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல தூக்கி அப்படியே தலைகளை கூட அடிக்கலாம். இத கர்ண முறையில செய்யறாங்க, பார்ப்போம். அப்படியே தூக்குங்க. ஓகே. இவன் முதல் முறையெல்லாம் நம்ம பழக்கி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு வாரமோ அல்ல ஒரு 2 வாரமோ பக்கத்துல நின்று இந்த மாதிரி பிடிச்சு அவங்கள கரக்கி விடணும். அப்பதான் அவங்களுக்கு அடிபடாம கீழே லேண்ட் பண்ணக்கூடிய அந்த முறை அவங்களுக்கு கரெக்டா அந்த உடம்புக்கு செட் ஆகும். நல்லா பழகின அப்புறமாட்டு அவங்கள தனியா அடிக்க வைக்கலாம். இப்ப தனியா செஞ்சு காமிப்பாங்க. இப்போ 2 முறை செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம்.